எங்களுடைய NPP அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை படிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன். டாக்டர் கேதீஸ்வரன் RDHS ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்ல ஆர்ஆர் என்றால் இவர் இருந்திருக்கிறார் 14/7/2014 இருந்து 14/9/2022 வரைக்கும் RDHS இருந்திருக்காரு. உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். இரண்டாவது அதே போல மிஸ்டர் டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார் 5/9/2022 இருந்து 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்யமூர்த்தி எங்களோட மூர்த்தி இருந்திருக்கிறார் 19/5/2023 வரையில இருந்து 23/4/2024 பிறகு. அதே போல எங்களோட சபன் பத்ரனே இருக்கிறார். இந்த கிழக்கு ரிப்போர்ட் ஆடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க ஊழல் படிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்ட கைவிட்டு வச்சிருக்கிறது நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார். அதுக்கு முன்னால் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை பருத்தத்துறையோட ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா இதான் கொண்டு வந்திருக்க ஆதாரம். ஆடிட் ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து 22 வேலை திட்டங்கள்ல 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும் தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கு. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில. இரண்டாவது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆபீசரால 10 வேலையிலும் கொடுக்கப்படையில அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில அந்த ஆதாரம் வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவது சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய ஒரு அல்லது அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி கொடுக்காரனே அப்படி